வணக்கம். வெல்கம் பேக் டு அஷூர் வித் ஸ்டான். மானிட்டரிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி சீரீஸ்ல அஷூர் விஎம் உடைய அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ அஷூருடைய வர்ச்சுவல் மெஷின்ல நம்ம மெட்ரிக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், அண்ட் லாக்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருப்போம். ஆடிட்டிங் விஷயத்துக்கும் சரி, இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் அப்போ லாக்லாம் நம்ம வந்து செக் பண்ணியிருந்திருப்போம். பட் இந்த அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் ஒரு அப்ளிகேஷனுடைய எஸ்பெஷலி ஹெல்த் மானிட்டரிங் வந்து நம்ம விஎம் கிரியேட் பண்ணும்போதே இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். பட் இன்கேஸ் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டாலும் லேட்டராக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஃபிகர் பண்ணிட்டு, இதுவே நம்ம வந்து டிஃபால்ட் லெவல் ஆஃப் மானிட்டரிங்கை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மானிட்டரிங்கை நம்ம பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம பைனரி ஹெல்த் ஆர் அன்ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் பார்க்குறது ஒன்று இருக்குது அண்ட் வந்து ரிச் அட்வான்ஸ்ட் டீடைல் ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷினுடைய அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் ஆப்ஷன் இது. ஸோ இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் என்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து 2 விதமான மோட் இருக்கு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் நம்ம எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த பைனரி மோட்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தி மாதிரி வரும். இப்போ நம்ம லோட் பேலன்சரில் ப்ரோபிங் எனேபிள் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம லோட் பேலன்சர் இருக்கு, அப்ளிகேஷன் கேட்வே இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லேயர்லையுமே வந்து இதே சேம் லெவல் ஆஃப் மானிட்டரிங் பண்ண முடியும். பட் வந்து அது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் விஎம் லெவலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஎம் இருக்கு, லோட் பேலன்சர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டேரெக்டாகவும் வர்ச்சுவல் மெஷின்லேயே நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம், பிளாட்ஃபார்மில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய ரிசோர்ஸ், அதோடைய சர்வர்ஸ், அப்ளிகேஷனுடைய ஹெல்த் எல்லாம் வந்து நம்ம கீனாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பெட்டர். நம்ம கண்டிப்பாக எனேபிள் பண்ணுறது வந்து இட் இஸ் அட்வைசபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் ஹெல்த் அப்படின்றது வந்து அப்ளிகேஷனுடைய ஹெல்த் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய விஎம்குள்ளே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ரன் ஆகும். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது எப்படி ஆட் ஆகுது, எப்படி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஹெல்த் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பேரலாக நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம டிலே பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே இந்த ஆப்ஷன் வருது அப்படின்றதையும் குயிக்காக உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ விஎம் கிரியேட் பண்ணும்போது மானிட்டரிங் டேப்பில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே எனேபிள் அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங்னு இருக்கும் ஆப்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் ஓஎஸ் விஎம் டிப்ளாய் பண்ணும் போதே உங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து பிளாட்ஃபார்ம் மேனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஓஎஸ் அப்கிரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து 3 ப்ரோட்டோகால் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் டிசிபி கொடுத்தீங்க அப்படின்னா டிசிபி போர்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் இந்த 2 ஸ்பெசிஃபிக் மோட் இருக்கு. ஸோ பைனரி வந்து உங்களுக்கு பேசிக் ஆப்ஷன் அண்ட் அட்வான்ஸ் லெவல் டீடைல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிச் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணும்போதே பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த விஎம்குள்ளே வந்துட்டு ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனேபிள் பண்ணுறதால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இம்பேக்ட் நடக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு லைவாக இங்கே வந்து காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக உங்களுடைய சிஸ்டமில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் பிளக்இன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு சி டிரைவில் ஸ்பெசிஃபிக்காக 2 ஃபோல்டரில் வந்து சேஞ்சஸ் மெயினாக நடக்கும். ஒன்று வந்து இந்த பேக்கேஜஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அந்த பிளக்இன்ஸ்லாம் இதுக்குள்ளே ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து விண்டோஸோடைய பேட்ச் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அந்த அஷூரோடைய அப்ளிகேஷன் பிளான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இதில் இல்லை. அதே மாதிரி இங்கே விண்டோஸ் அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் செக் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் ஆட் பண்ணுறோம், அதோடைய ரிலேட்டட் டிஎல்எல் ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம லைவாக அது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து அந்த 2வது பிளக்இன் ஆட் ஆகுதான்றது இங்கே லைவாக பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து இது வந்து உங்களுக்கு சேஞ்சஸை வந்து கொண்டு வருவாங்க இதில். ஸோ இப்போ நம்மளுடைய செட்டிங்ஸில் இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே இல்லை. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் உடைய அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் உடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ இதை எனேபிள் பண்ணுவோம் அண்ட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எனேபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஆப்ஷன் பார்க்கலாம். பேசிக் ஆப்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸில் லெட்ஸே ஒரு ஐஏஎஸ் வெப் சர்வர் இருக்கு, இல்லை அப்பாச்சே லினக்ஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய டிஃபால்ட் லொகேஷன் var/www.html. இங்கே விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஃபால்ட் லொகேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு
தெரியும்னு நினைக்கிறேன். சில வந்து inet pubல www root தான் வந்து இதுல டிஃபால்ட் லொகேஷன். ஸோ இந்த டிஃபால்ட் லொகேஷனை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க டிஃபால்ட் பாத் அப்படின்னா அந்த பாத்தில் போயிட்டு நீங்க அந்த ஸ்பெசிஃபிக் மானிட்டரிங்கான அந்த ஹெல்த் ஃபைல் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து இதில் போயிட்டு நம்ம லெட்ஸ் ஷோ த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைல் இப்போதைக்கு ஆட் பண்ணல. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா health.html போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு லைனில் வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு கூட அதில் வந்து ஒரு லைன் என்டர் பண்ண போதும். இல்லாட்டி HTML மாதிரி ஒரு 2-3 லைன் கோடு எழுதினாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது health.html ரெண்டுமே இது ஓகே தான். ஸோ இந்த ஸ்லாஷ் அப்படின்ற டிஃபால்ட் பார்த்து வந்து inetpub www root தான் போயிட்டு உங்களுக்கு வேலிடேட் பண்ணி செக் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் இதில் வந்து ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HTTP, HTTPS, ஈவன் TCP போர்ட் மட்டும் நம்ம செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து TLS நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 443 வந்து நம்ம HTTPS வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு வந்து எவ்வளோ நேரம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் இங்கே வரணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு இது வந்தால் கூட நம்ம அன்ஹெல்த்தியாக மாற சொல்லியிருக்கோம். அண்ட் ப்ரோபிங் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதே ஆப்ஷன் வந்து நம்ம 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று நம்ம இந்த விஎம்ல பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த விஎம் வந்து இப்போ லோட் பேலன்சருக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லோட் பேலன்சர்லையும் போயிட்டு உங்களால் இந்த சேம் செட்டிங்ஸை வந்து அங்கே இந்த ப்ரோபிங்கை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோபிங் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு அந்த லோட் பேலன்சரில் போயிட்டு எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ இந்த லோட் பேலன்சிங்கில் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஸ்டாண்ட் லோட் பேலன்சர் 001ல வந்து பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் லோட் பேலன்சர். இதுலேயே வந்து ஹெல்த் ப்ரோப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோபில் போயிட்டு சேம் ஆப்ஷன் தான். இப்போ பை டிஃபால்ட்டாக TCP ப்ரோபிங் இருக்குது. இல்லை எனக்கு HTTP ப்ரோபிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இங்கே health.html போயிட்டு ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கேயும் நீங்கள் கொடுக்க முடியும் உங்களால். ஸோ 2 விதமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு இங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரூலில் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். 2-3 இடத்துல உங்களால் இதை அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரூலில் போயிட்டு இங்கேருந்து நீங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸை வியூ பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களால் இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும் பேக் எண்டில். ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் நம்ம ப்ரைமரியாக வந்து விஎம் லெவலில் இப்போ நம்ம பண்ணுறது தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான கான்டென்ட் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பேக் எண்டில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே ஒரு பிளக்கின் அங்கே ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்குள்ளே தான் இப்போ நம்மளுடைய ஹெல்த் ப்ரோபிங் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கேருந்து இப்போ அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஸ்டேட்டஸ்லாம் இப்போ செக் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து இதில் health.html ஃபைல் இல்லை. ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அன்ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் தான் வந்து போலிங்கில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் எரர் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ கரண்ட்டாக வந்து உங்களுக்கு இதில் ஸ்டேட்டஸ் எரர் வந்துட்டுருக்கு. அன்ஹெல்த்தியாக தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து நம்ம health.html அப்படின்ற ஃபைலே இங்கே இல்லை. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அந்த ஹெல்த்தின்ற ஒரு லைன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ஓகே நான் வந்து இந்த HTML ஃபார்மேட் ஃபுல்லாக கொடுக்குறேன் டைட்டில் வித் அந்த ஹெட்டிங்கோட கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த என்டையர் கான்டென்ட்டை கூட அதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு ஹெல்த் என்ன நேம் நம்ம வந்து இப்போ அங்கே சர்ச் பண்ண கொடுத்துருக்குறோமோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் வாட் எவர் நேம் இங்கே கொடுக்குறீங்களோ அதை அங்கே போயிட்டு யூ கேன் என்டர் இட். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டோம். அண்ட் இதை போயிட்டு இப்போ நான் எடிட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு அந்த ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அப்படின்றதுக்கு வந்து இண்டிகேஷன் தான். ஸோ இதில் மற்ற லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இது ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது டைட்டிலில் வரும் அது ப்ரௌஸ் பண்ணும்போது. அண்ட் ஹெட்டிங்கில் வந்து ஹெல்த்தி இந்த ஒரு லைன் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் கொடுக்கறனால ஓகே தான். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இப்போ அந்த ஃபைல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு அடிஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக இதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத லைவாக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஹெல்த்தியாக இருக்கா அன்ஹெல்த்தியாக இருக்கான்ட்டு. ஸோ கரண்ட்டாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஓவரால் ஹெல்த் ஸ்டேட் வந்து இங்கே ஹெல்த்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு நமக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு அதுக்குள்ளே போய் காமிச்சேன். ஸோ அன்ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் வந்து முன்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் யுவர் மெஷின் இஸ் ஹெல்த்தி, யுவர் ரிசோர்ஸ் ஹெல்த் இஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ இது ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ். அண்ட் ரிசோர்ஸோடைய ஹெல்த் வந்து இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிசோர்ஸோட ஹெல்த் வேற,
அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து வேற. இப்போ இது வந்து அவைலபிள், இது வந்து ரிசோர்ஸோடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், இந்த விஎம் உடைய லெவலில் மானிட்டரிங் அங்கே போயிட்டு ரிசோர்ஸ் ஹெல்த் பார்ப்போம். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது அப்ளிகேஷனுடைய ஸ்பெசிஃபிக் ஹெல்த் மானிட்டரிங். அது வந்து ஆப்ரேஷன்ஸில் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இப்போ இந்த பாத்தில் வந்து அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதால இப்போ உங்களுக்கு இங்கே ஹெல்த்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தெரியும். அண்ட் இங்கேயும் வந்து இப்போ ஒரு புது ஸ்டேட்டஸ் ஃபைல் வர மாதிரி நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ 543க்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் மாறி இருக்கு இந்த ஸ்டேட்டஸ் ஃபைலில். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து போலிங்கோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் காமிக்கிறாங்க. ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபவுண்ட் டு பி ஹெல்த்தின்னு மாறிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அன்ஹெல்த்தி ஸ்டேட்டஸில் இருந்தது. ஸோ இந்த ஃபைலோடைய கான்டென்ட் தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து கன்சோலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட் ஈவன் லாகுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம அதை செக் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் அஷூருக்குள்ளே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ஸ் வந்து விழும். ஸோ அதே சேம் கான்டென்ட் தான். ஸோ இங்கேருந்து கெஸ்ட் ஏஜென்ட் மெட்ரிக்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து லாக்ஸ் அனுப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ தனித்தனியாக அந்த பிளக்கினுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸு, என்னென்ன ட்ராக்கிங் நடக்குது, ஸோ அதெல்லாம் இந்த ஜேசான் ஃபைலில் இங்கேருந்தும் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்க கான்டென்ட் தான் உங்களுக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு அங்கேருந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே நீங்கள் அட்வான்ஸ் லெவல் மானிட்டரிங்கை நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நார்மல் இதுக்கு பதிலாக ரிச் அட்வான்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைலோடைய பாத் வந்து நம்ம வந்து health.html அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம மாற்ற முடியும். ஸோ இது நீங்கள் வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் கோட்லாம் வருது அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து இப்போ ஹெச்டிடிபி கோட் வந்து 200 ரிசல்ட் வருது அப்படின்னா எனிதிங் ஃப்ரம் 200 to 399 வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் தான், சக்ஸஸ் தான். இதுவே நீங்கள் 400க்கு மேலே வரது எல்லாமே எரர் கோடு, உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்றது அர்த்தம். ஸோ அஷூரோடைய விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அஷூரோடைய விஎம் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸோட ஹெல்த்தில் வரது தான். இப்போ என் பாயிண்டோடைய ஹெல்த்தை தான் நம்ம வந்து இதில் லோட் பேலன்ஸில் இருந்தும் விஎம்ல இருந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ என்னென்ன சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான காமன் ஃபெயிலியர்ஸ் எரர் வரும்ன்றதை வந்து காமிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ரன் ஆகலை அப்படின்னா கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 404னா நம்ம தப்பான பாத் வந்து அந்த ஹெல்த் ப்ரோப்ல கொடுத்துருக்கோன்றது அர்த்தம். அப்ளிகேஷன் அன்ஹெல்த்தி இருந்தால் உங்களுக்கு 500 வந்துடும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு 200 ஓகே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த விஎம்ல வந்து நான் இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ஹெல்த்ன்ற ஃபோல்டருக்குள்ள health.json ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் அங்கேருந்தும் இன்வோக் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் வந்து இங்கே எல்லாமே ஹெல்த்தி அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஃபைல் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து health.json வந்து உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. HTTP 200 ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஹெல்த்தி நீங்கள் அவுட்கம் வரது தான் அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்த்தின்னு எடுத்து வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த இது வந்து இங்கே ஸ்டேட்டஸ் போயிட்டே இருக்கு பாருங்க கண்டினியூஸாக. ஸோ www ரூட்டில் உங்களுக்கு இந்த ஹெல்த்ன்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து health.json ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற கான்டென்ட் தான் அவங்க வந்து ஃபெச் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த அப்ளிகேஷன் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத் வச்சுருப்பாங்க, இல்லை சர்வீஸ் இருக்கும், இல்லை போர்ட் நம்பரை வச்சு அவங்க குயிக்காக வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு 200 ரெஸ்பான்ஸ் வரதால தான் உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் அண்ட் அவைலபிள் ஸ்டேட்டஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுற மானிட்டரிங் வந்து விஎம்ஓடைய பவர் ஸ்டேட்டோ இல்லை அஷூரோடைய ரிசோர்ஸ் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை வந்து நீங்கள் விஎம் ரீஸ்டார்ட் பண்ணிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாதான் இது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ காமனாக நம்ம இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த்தி, டிகிரேடட், அன்ஹெல்த்தி, அன்னோன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அதோடைய மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பான பாத் கொடுக்கறது, இல்லை அப்ளிகேஷனே ரியலாக ரன் ஆகாமல் இருக்கிறது, அன்ஹெல்த்தியாக இருக்கிறது, இல்லை நெட்ஒர்க்கில் வந்து கொஞ்சம் எண்ட் பாயிண்ட் ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இந்த எரர் வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ராப்பராக ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு நான் காமிக்கல இல்லைங்களா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போதைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிருக்கும். அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இங்கே ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஹெல்த் எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷனுடைய ஹெல்த். இது லினக்ஸ்னா லினக்ஸ்னு காமிக்கும், விண்டோஸ்னா விண்டோஸ்னு இங்கே வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கேயே ஆட் ஆயிருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஜென்ரலாக வந்து இதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா
இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எனேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்டென்ஷனுடைய புது வெர்ஷன் வருது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட்டோடைய நியூவர் வெர்ஷன் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது இன்னொரு லெவல்லையும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் லோட் பேலன்சர் லெவல்லையும் அங்கேயே என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்குன்றது இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ரிச் ஹெல்த் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட் பேட்சிங் எனேபிள் பண்ணியிருக்கோம், ரோலிங் அப்கிரேட் நடக்குது, இல்லை இது வந்து இந்த சிஸ்டம் வந்து வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டில் பார்ட் ஆஃப் விஎம்எஸ்எஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம அப்ளிகேஷன் லெவல் டயக்னோசிஸ் வந்து நமக்கு இன்டர்னலாக வேணும் அப்படின்ற போது இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பேலன்ஸருடைய ப்ரோபிங்க்கு வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக லோட் பேலன்சரில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ப்ரோபிங் கான்ஃபிகர் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றதை இங்கேருந்து நம்ம வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இந்த பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் /health.html அந்த ப்ரோபிங் தான் நடக்குது இங்கேயுமே. ஓகே, ஸோ ரிசோர்ஸ் ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் தான் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு லைவாக பேக்எண்டில் எந்த ஒரு எரருமே இல்லை. அண்ட் வந்து இங்கேருந்து நீங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தான் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோபிங் வேணுமோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ 100% ஆஃப் த இன்ஸ்டன்சஸ் ஆர் ஹெல்த்தி. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் இன்ஸ்டன்ஸோடைய ஹெல்த் ப்ரோப் வந்து அப்னு காமிக்குது. நம்ம சேம் அந்த health.html தான் கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் டிசிபி போர்ட் 80 மட்டும் ட்ராக் பண்ணணும் அந்த லெவலில் கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் இங்கேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த /health.html தான் நம்ம ட்ராக் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட் பாத் மட்டும் நான் செக் பண்ணுறேன், எனக்கு டிசிபி போர்ட் 80 மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்வல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எதர் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் போர்ட்டை மட்டும் ட்ராக் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் பாத்தை கூட நம்ம கொடுத்து அப்ளிகேஷனோட ஹெல்த் மானிட்டரிங் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம லோட் பேலன்சர் லெவல்லையும் நம்ம பண்ணலாம், அப்ளிகேஷன் கேட்வேலையும் பண்ணலாம், அண்ட் ஈவன் நம்ம இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸ் லெவல்லையும் நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து செக் பண்ண முடியும். இந்த ஐநெட் பப்ல இருக்கிற இந்த www ரூட்ல இருக்கிற விஷயத்தை கூட நம்ம இந்த health.html கூட நம்ம சேம் இப்போ நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயே நம்ம செக் பண்ணலாம் இன்வோக் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இன்வோக் ரெக்வெஸ்ட் /health பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக டைரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் /health.html கொடுத்தோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அந்த iNetPub www ரூட்டில் இந்த ஃபைலில் இருந்து உங்களுக்கு 200 ரெஸ்பான்ஸ் வருதான்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயுமே 200 ரெஸ்பான்ஸ் வருது, அந்த மெஷின்குள்ளே இருக்கிற ஹெல்த்தி ஸ்டேட்டஸுக்கு தான் வருது. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். ஸோ என்ன இதை நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்து தான் செக் பண்ணணும் கிடையாது. ஈவன் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக அந்த லோக்கல் ஹோஸ்ட்டோ இல்லை அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து நம்ம வேலிடேட் பண்ணாலும் அங்கேயே நீங்கள் இன்வோக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா, ஆக்சஸ் ஆகுதா என்னன்ட்டு. ஓகே, ஸோ வெறும் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் வெப் சர்வருடைய டிஃபால்ட் பேஜ் வரும். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து அப்ளிகேஷன் ஹெல்த் ப்ரோபிங்க்கு /health.html கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தின்ற ஆன்சர் வரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம அங்கே வெளியிலேருந்து ப்ரோப் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அப்ளிகேஷனுடைய ஹெல்த் எக்ஸ்டென்ஷனை வச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம அடுத்த செஷனில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.